ஹாய், இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட்டையே எப்படி ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட், வெறும் 2000 ரூபாய் இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்டை போட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வெறும் 2000 ரூபாயிலேருந்து ஆரம்பிங்க. லாபம் பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமே கற்றுக்காமல் இறங்கக்கூடாது. இறங்கிட்டால் அது ரொம்ப பிரச்சனையை உண்டாக்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. என்னென்னா ஷேர் மார்க்கெட் லாஸ் பண்ணுற இடம், நம்ம எவ்வளோ காசு போட்டாலும் அங்கே லாஸ் ஆகிடும், திருப்பி எனக்கு நம்ம காசு கிடைக்காது, அதுக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் ஷேர் மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்குது ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் எங்கேயுமே கிடையாது. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அங்கே நம்ம ப்ரெசன்ஸோ நம்ம ஒரு வேலையோ நம்ம பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட உழைப்பையும் போட்டால் தான் அங்கேருந்து வருமானம் வரும். ஆனால் பட் ஷேர் மார்க்கெட் எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நாலேஜும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தாலே போதும், கொஞ்சோண்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மந்த்லி எதிர்பார்க்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது எடுத்த உடனே பெரிய அமௌண்ட் போடாதீங்க, வெறும் 2000 ரூபாய் வச்சு நீங்கள் இறங்குங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டாக்கை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த ஸ்டாக்கு லாபம் சம்பாரித்து கொடுக்க போகுது நமக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு ஒரு விலைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் 120 ரூபாய்க்கு போச்சுன்னா அதை நம்ம விற்றுட்டோம்னா அந்த 20 ரூபாய் நமக்கு லாபம். ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பண்ண போகிற இந்த மாடல் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இன்ட்ரா ட்ரேட் இருக்குது, ஸ்விங் ட்ரேட் இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. கமோடிட்டி ட்ரேடிங் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப சேஃபானது, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது, நம்மளோட டைமும் கம்மியாக எடுத்துக்கிட்டு நம்மளோட டைம் ரொம்ப நேரம் அதுக்கு ஒதுக்காமல் கொஞ்ச நேரத்தில் நல்ல ப்ராஃபிட் பண்ணக்கூடியது, லாஸ் கம்மியாக வரக்கூடிய ஒரு மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடுன்னுவாங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கி கொஞ்ச நாள் வச்சுருந்து அது நல்ல விலைக்கு போகும்போது அதை விற்றுட்டு லாபத்தை எடுத்துக்கிறது தான் ஸ்விங் ட்ரேட். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு லாபமோ நஷ்டமோ வரும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சந்தை இருக்குது, அந்த சந்தையில் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேரில் 800 பேருக்கு தக்காளி தேவைப்படுது, 200 பேருக்கு பாவக்காய் தேவைப்படுது. ஸோ இப்போ நீங்கள் அந்த சந்தையில் ஒரு வியாபாரத்தை தொடங்க போகிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு காய்கறி தக்காளி விற்கலாமா இல்லை பாவக்காய் விற்கலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் தக்காளி விற்றா என்னாகும், உங்ககிட்ட 800 பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக உங்கள் தக்காளி விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் கடையை போட்டு உட்காந்துருக்க தேவை இருக்காது. இதே நீங்கள் பாவக்காய் வாங்கிட்டீங்கன்னா அதை வாங்குறதுக்கு 200 பேர் தான் இருப்பாங்க. அவங்க தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட வாங்கணும், இல்லைன்னா அதுக்கு டிமாண்ட் இருக்காது, நீங்கள் சொல்கிற விலைக்கு அதை வாங்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 2 காய்கறியில் எந்த காயை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா. இதே மாதிரி தான் ஷேர்லேயும் ஒரு ஷேர் அதிகமாக வேகமாக விற்கக்கூடிய ஷேர் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஈஸியாக அதை நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடலாம். ஒரு ஷேர் விற்காத ஷேரு, யாருமே இன்ட்ரெஸ்ட் கட்டாத ஒரு ஷேர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் விற்றுட்டு வெளியே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எந்த ஷேர் ரொம்ப டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா Nifty 50 இல்லைன்னா மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸு, இது இல்லைன்னா ஹை மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஸ்டாக்ஸு, இதை மணி கண்ட்ரோல் வெப்சைட்டோ இல்லை கூகுள்லேயோ நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 2000 ரூபாய்க்குள்ளே எந்த ஸ்டாக் வாங்க முடியுமோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்ச ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டாக்கோட ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு தக்காளி நீங்கள் வாங்கிட்டீங்க, எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னா ஒரு தக்காளி 100 ரூபாய்க்கு நீங்கள் விவசாயிட்ட வாங்கிட்டு மார்க்கெட்டில் வச்சு விற்றுட்ருக்கீங்க. இப்போது அந்த தக்காளிக்கு டிமாண்ட் ஏறுது. மார்க்கெட்டில் தக்காளியோட வரத்து கம்மியானதுனால உங்கள் தக்காளி வேணும்னு சொல்கிற எண்ணிக்கை அதிகமாகுது. இப்போ 1000 பேருக்குமே தக்காளி தேவைப்படுது, ஆனால் 800 பேருக்கான தக்காளி தான் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தக்காளி விலை ஆட்டோமேட்டிக்காக கூடும் இல்லையா. இப்படி கூடும்போது இந்த தக்காளி விலை 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின தக்காளி 110 ரூபான்னு சொல்லுவீங்க, அதுக்கும் ஜனங்க வாங்க ரெடியாக இருப்பாங்க. 120 ரூபான்னு சொல்லுவீங்க, 50 ரூபான்னு சொல்லுவீங்க, 80 ரூபான்னு சொல்லுவீங்க, 180 200 வரைக்கும் போகிற வரைக்கும் கூட ஜனங்க வாங்குறதுக்கு தயார் நிலையில் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேட் ஏறி போயிட்டே இருக்கும்போது அன்னைக்கு அந்த தக்காளி விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு போகும். ஆனால் மறுநாள் அந்த டிமாண்ட் மார்க்கெட்டில் இல்லாத போது அந்த தக்காளியோட விலை எங்கே நிற்கும், அதே 100 ரூபாய்க்கு நிற்கும்.
இப்போ இன்னொரு நாள் அன்னைக்கு வந்து மழை பெய்யுது, யாருமே மார்க்கெட் பக்கம் வரல, வெறும் ஒரு 300 பேர் தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட 800 பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தக்காளி இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் வந்து 300 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா மீதி 500 பேருக்கு உண்டான தக்காளி வந்து வேஸ்ட்டாக போகுது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, விலையை குறைச்சி இந்த 300 பேருக்கிட்டேயே அதிகமான தக்காளியை சேல் பண்ணி மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போகணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, லாபமே இல்லைனாலும் பரவாயில்ல, கை நஷ்டம் வராமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு விற்போம் இல்லையா? அந்த மாதிரி மார்க்கெட்டில் டிமாண்டே இல்லைன்னா ஒரு ஸ்டாக்கோட விலை வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக்கோட விலை எப்போ ஏறுது எப்போ இறங்குதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்குக்குன்னு ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த தக்காளியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு சொல்லுவீங்களா, 120 ரூபான்னு சொல்லுவீங்களா, 180 ரூபான்னு சொல்லுவீங்களா, இல்லை 50 ரூபா 60 ரூபான்னு சொல்லுவீங்களா? அது வந்து டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்லேயும் ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம வந்து எந்த ப்ரைஸ்க்கு வாங்குறது எந்த ப்ரைஸ்க்கு விற்கிறதுன்றது தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஒரு பொருள் 10 ரூபா பொருளை நீங்கள் வந்து 15 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அதை ஒருத்தர் 20 ரூபா கொடுத்து நம்மகிட்ட வாங்கிட்டு போகணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த வியாபாரம் நடக்கவே நடக்காது இல்லையா? இதே இது 10 ரூபா பொருளை நீங்கள் 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு விற்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் வந்து வியாபாரம் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்டில் அந்த விலை 10 ரூபா இருக்குது. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம ஷேருக்கும் அப்ளை பண்ணணும். இப்போ ஒரு ஷேரோட ஆவரேஜ் காஸ்ட், அதாவது ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஷேரோட பேரை அங்கே கூகுள் அடித்து என்எஸ்சி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சார்ட் காமிக்கும் கூகுள் வந்து. அந்த சார்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டே சார்ட் இருக்கும், 7 டே, 1 மந்த், 6 மந்த், 1 இயர் மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் அந்த ஷேர் வந்து எந்த விலைக்கு ஹையஸ்ட்டாக போயிருக்கு எந்த விலைக்கு லோயஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட்டு 1 வீக்குக்கு எது ஹையஸ்ட்டு எது லோயஸ்ட்டு, அதே மாதிரி 1 மந்த்து, அதே மாதிரி 6 மந்த்து. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 மந்த் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ 6 மாதம் வரையும் இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தா மேக்ஸிமம் இந்த விலைக்கு போகும், மினிமம் இந்த விலைக்கு போகுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1 மந்த் வரையும் வச்சுருந்தா இந்த மந்த் விலைக்கு போகும், இந்த விலைக்கு போகுன்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 6 மாத பீரியடில் ஆவரேஜாக அந்த ஸ்டாக் வந்து எந்த விலைக்கு மேலேயே போயிட்டு இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து 10 ரூபாய்க்கு மேலேயே போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ 10 ரூபாய்க்கு மேலேயே அந்த ஸ்டாக் போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ வந்து 10 ரூபா. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டாக் வந்து எப்போல்லாம் 10 ரூபாய்க்கு கீழே இறங்குதோ அப்போ தான் அதை வாங்கணும். அதாவது எவ்வளோக்கு இறங்கும்போது வாங்கணும்? குறைஞ்சது ஒரு 10-15% இறங்குனா, அதாவது 10 ரூபா ஸ்டாக் வந்து 9 ரூபாயோ 8 ரூபாய்க்கோ இறங்கும்போது அந்த ஸ்டாக்கை 2000 ரூபாய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடுங்க. 2000 ரூபாய்க்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குமோ அதை வாங்குங்க. ஸ்டாக்கோட நம்பரை கவுண்ட் பண்ணாதீங்க, நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம ரொம்ப மானிட்டர் பண்ணணும். ஸோ 2000 ரூபாய்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டோம், 10 ரூபா ஸ்டாக்கை 8 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வாங்கின உடனே விற்க முடியாது. ஸோ 2 நாளோ 1 நாளோ அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் ஐடியில். ஸோ 2 நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கு வந்து 10 ரூபாய்க்கு விற்ற ஸ்டாக்கு 9 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இப்போ 9 ரூபாய் வந்துருச்சு. ஸோ 1 ரூபா லாபம் உங்களுக்கு, அதாவது 10% லாபம். 10% லாபம் வரும்போது கொடுக்கணும்னு நினச்சிருந்தா நீங்கள் அந்த அந்த ஷேர் வந்து நீங்கள் செல் பண்ணிடலாம். இல்லை இன்னும் விலை ஏறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள், இன்னொரு 1 வாரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது 10 ரூபாயை தொடும். 10 ரூபாயை தொடும்போது உங்களுக்கு 20% லாபம் இருக்கும். 20% லாபம் போதும்னா நீங்கள் அதை விற்றுடலாம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த ப்ராஃபிட்டை தொட்ட உடனே நீங்கள் அதை எக்ஸிட் பண்ண பார்க்கணும். ஸோ அப்படி எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ரூபா ப்ராஃபிட் வந்துடும். போட்ட காசு அசல் உங்கள் கைக்கு வந்துடும் இல்லையா? அந்த அசலை திருப்பி நீங்கள் இன்னொரு ஷேர் வாங்குங்க. அதை இதே மாதிரி பண்ணுங்கள். நல்ல ஷேரை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு திருப்பி அந்த 10-20% ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எக்ஸிட் பண்ணிவிடுங்க. இப்படியே நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு 3 ட்ரேட் பண்ணால் கூட ஒரு 30% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 2000 ரூபாய்க்கு வந்து 30% அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 600 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் 2000 ரூபாய்க்கு. இது வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு 600 ரூபான்றது வந்து ஒரு நல்ல இன்கம் தான், மந்த்லி இன்கம். ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு, நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த 2000 ரூபாவை 5000 ரூபாவை மாற்றுங்க. 5000 ரூபாவை 10000 ரூபாவை மாற்றிட்டிங்கன்னா 10000 ரூபாய்க்கு 30% அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதே தான் இன்னும் கொஞ்சம் 20-25,000 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்கம் வந்து ஜாஸ்தி போயிட்டே இருக்கும். ஸோ உங்களால் எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ லாபம் வருது அப்படின்றக்காக கடனை வாங்கி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த காசு வந்தாலும்
ஓகே, அந்த காசு வரலைனாலும் லாஸ் ஆனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அதிகப்படியாக இருக்க காசை மட்டும்தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து எப்போ டவுன் ஆகும், எப்போ அப் ஆகும், எப்போ நம்ம போட்ட காசு திருப்பி வரும் நமக்கே தெரியாது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்க மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் விதவிதமாக நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயங்களை பற்றி பேசலாம். பாய்.